பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வத்தளையில் இருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் தாரணி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த புதிய நாள் இன்றைய தினம் பிறந்திருக்கிறது அல்லது மலர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். காலை வழியிலே நாங்கள் தற்போது நீர்கொழும்பு வீதியிலிருந்து உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். இன்றைய தினம் புனித பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் அவர்கள் இலங்கை நாட்டுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குறிப்பாக காலை 8:45 அளவில் புனித பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புனித பாப்பரசர் அவர்கள் நீர்கொழும்பு வீதியூடாக கட்டுநாயக்கவிலிருந்து ஆயர் இல்லத்துக்கு திறந்த வாகனத்தினூடாக அழைத்து செல்லப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். எனவே வீதியின் இரு மருங்கிலும் இங்கு மக்கள் வந்து அவரை தரிசிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும் நீர்கொழும்பு வீதி மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. வீதியின் இரு மருங்கிலும் மக்கள் வந்து அவரை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலீசார், அதே போன்று விசேட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகளவான போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆறாக இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு MTV ஸ்போர்ட்ஸ், சக்தி டிவி, அதே போன்று சிரச டிவியூடாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கும். எனவே இணைந்திருங்கள். அது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வத்தளையிலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன்.